நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹிந்தி வாக்கியங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு 15 ஹிந்தி வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேஷுவலாக யூஸ் பண்ணுற வாக்கியங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீ விளையாடு. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தூ கேல். நீ விளையாடு. நீ அப்படின்னா தூ. தும் அப்படின்னும் சொல்லலாம். தும் கேலோ, தும் கேல். விளையாடு அப்படின்னா கேல், கேலோ. ஸோ நிறைய ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது. நீ விளையாடு, தூ கேல், தும் கேலோ, தூ கேலோ. இது மாதிரியும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ பாட்டு பாடு. இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? தூ கீத் கானா. நீ அப்படின்னா தூ, பாட்டு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? சாங் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ஹிந்தியில் வந்து கீத். பாடு அப்படின்னா கானா. கானா கிடையாது, கானா. கானா அப்படின்னா ஈட், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாடு அப்படின்னா கானா, கானா. நீ பாட்டு பாடு, தூ கீத் கானா, தும் கீத் கானா அப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ பாடம் படி. தூ பாட் பட். நீ அப்படின்னா தூ, தும். பாடம் அப்படின்னா பாட், பாட் அப்படின்னு ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். படி அப்படின்னா பட். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆயிரும். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு சென்டென்சஸுமே என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீ பாடம் படி அப்படின்னா தூ பாட் பட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ கடிதம் எழுது. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தூ சிட்டி லிக். தூ தும் சிட்டி லிக் அப்படின்னு சொல்லலாம். கடிதம் அப்படின்னா சிட்டி, எழுது அப்படின்னா லிக், லிக், லிக்னா அப்படின்னு சொல்லலாம், லிக். ஸோ தூ சிட்டி லிக், தும் சிட்டி லிக். இது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் உள்ளே வாருங்கள். இப்போது நம்ம கேஷுவலாக நீ அப்படின்னு சொல்லும்போது தூ அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து நீங்கள் அப்படின்னா ஒரு மரியாதைக்குரியான வேர்டு, அதாவது பெரியவங்களை கூப்பிட்றது நீங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக கூப்பிடணும். ஸோ ரெஸ்பெக்டாக பேசும்போது நீங்கள் அப்படிங்கிறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஆப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆப், ஆப். உள்ளே வாருங்கள். உள்ளே அப்படின்னா அந்தர், வாருங்கள் அப்படின்னா ஆயே. வாருங்கள் அப்படி, இப்போ வா அப்படின்னா ஆவோ அப்படின்னு சொல்லணும். வாருங்கள் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஸோ ஆயே. ஆப் அந்தர் ஆயே. நீங்கள் உள்ளே வாருங்கள், ஆப் அந்தர் ஆயே. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வெளியே போங்கள். நீங்கள் அப்படின்னா ஆப், வெளியே அப்படின்னா பாகர். நல்லா பார்த்துக்கோங்க. உள்ளே அப்படின்னா அந்தர், வெளியே அப்படின்னா பாகர். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாருங்கள் அப்படின்னா ஆயே, போங்கள் அப்படின்னா ஜாயே. சப்போஸ் போ அப்படின்னா ஜாவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா? ஸோ நீங்கள் வெளியே போங்கள் அப்படின்னா ஆ பாகர் ஜாயே. இது மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், இங்கே வராதே. இங்கே வராத அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்கிறத ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? இங்கே அப்படின்னா யஹா. வா அப்படின்னா ஆவோ. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வராதேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மத் ஆவோ, யஹா மத் ஆவோ. மத் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வராதே, யஹா மத் ஆவோ, யஹா மத் ஆவோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது வாழைப்பழம். இது வாழைப்பழம். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? இது அப்படின்னா எக், வாழைப்பழம் அப்படின்னா ஹிந்தியில் கேலா. ஆல்ரெடி நம்ம ஃப்ரூட்ஸ் நேம் இருக்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாழைப்பழம் அப்படின்னா கேலா. இது வாழைப்பழம். இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? எக் கேலா ஹே. எக், இது அப்படின்னா எக், அது அப்படின்னா வக். ஸோ இது எக், வாழைப்பழம். கேலா ஹே, இது வாழைப்பழம். எக் கேலா ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது சென்னை நகரம். இது அப்படின்னா எக், சென்னை அப்படின்னா சென்னை. நகரம் சிட்டி அப்படின்னா ஹிந்தியில் ஷஹர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எக் சென்னை ஷஹர் ஹே. ஸோ நகரம் அப்படின்னா ஷஹர் அப்படிங்கிற அந்த ஹிந்தி வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஹிந்தி பேசணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஹிந்தி வேர்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ரொம்ப சீக்கிரமாக ஹிந்தி வந்து கற்றுக்க முடியும். ஸோ நிறைய ஹிந்தி வேர்ட் தெரிஞ்சுக்கோங்க.
நம்ம ஹிந்தி வேர்ட்ஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது சென்னை நகரம், யக் சென்னை ஷஹர் ஹே. ஓகேவா? தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திரு. இது வந்து கேஷுவலாக டெய்லி வீட்டில் வந்து அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட்டாக எந்திரி, டெய்லி காலையில் சீக்கிரமாக எந்திரி. இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ரோஜ் சபேரே ஜல்தி உட்டோ. தினமும் டெய்லி அப்படின்னா ரோஜ், காலையில் அப்படின்னா சபேரே, சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி, ஃபாஸ்ட் அப்படின்னா ஜல்தி, எழுந்திரு அப்படின்னா உட்டோ. தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திரு. ரோஜ் சபேரே ஜல்தி உட்டோ. ரோஜ் சபேரே ஜல்தி உட்டோ. சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி. ரோஜ் சபேரே ஜல்தி உட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நாளை நீ என் வீட்டிற்கு வா. நாளை அப்படின்னா கல். நாளை அப்படின்னா கல். டுடே இன்னைக்கு அப்படின்னா ஆஜ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து. ஸோ நாளை கல். நீ அப்படின்னா தும். என் என்னோட வீட்டுக்கு அப்படின்னா மேரா மேரே. வீட்டிற்கு கர் கர் கர்னா வீடு. வா அப்படின்னா ஆவோ. நாளை நீ என் வீட்டிற்கு வா. கல் தும் மேரே கர் ஆவோ. நாளைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வா. கல் தும் மேரே கர் ஆவோ. இது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் 12th ஒன். ஆதிரா எங்கிருந்து வருகிறாள்? ஆதிரா வந்து எங்கிருந்து பாவாரா அப்படின்னு கேட்போம். இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ஆதிரா கஹா சே ஆதி ஹே. ஆதிராங்கிற நேம் பதில் எந்த நேம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரியான்னு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பிரியா எங்கிருந்து வருகிறாள்? பிரியா எங்கிருந்து அப்படின்னா கஹாசே. கஹாசே. வருகிறாள் ஆக்சுவலி ஆதிராங்கிறது ஃபீமேல். ஸோ ஃபீமேல் அப்படிங்கிறதுனால நம்ம ஆதி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். தீ சவுண்ட் மென்ஷன் பண்ணுறோம். சப்போஸ் வந்து குமார் எங்கிருந்து வருகிறான் அப்படின்னா குமார் கஹாசே ஆத்தா ஹே. ஆத்தா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது கேர்ள்னால ஆத்தி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆதிரா கஹாசே ஆத்தி ஹே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? எனக்கு 10 ரூபாய் வேண்டும். இது ரொம்ப ஈஸியானது, நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். எனக்கு அப்படின்னா முஜே. 10 ரூபாய் அப்படின்னா 10 ரூபாயே. வேண்டும் அப்படின்னா சாஹியே. வேண்டாம் அப்படின்னா நஹி சாஹியே. எனக்கு 10 ரூபாய் வேண்டும் அப்படின்னா முஜே 10 ரூபாய் சாஹியே. அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 10 ரூபாய் வேண்டாம் அப்படின்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? முஜே 10 ரூபாயே நஹி சாஹியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேண்டும் வேண்டாம் அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கிளாரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்ல நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எனக்கு 10 ரூபாய் வேண்டும். முஜே 10 ரூபாய் சாஹியே. முஜே 10 ரூபாய் நஹி சாஹியே. வேண்டாம் அப்படின்னா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் தினமும் விளையாடுகிறேன். இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? மே ரோஜ் கேல்தா ஹே. நான் டெய்லி விளையாடுறேன். நான் அப்படின்னா மே. தினமும் டெய்லி அப்படின்னா ரோஜ். விளையாடுகிறேன் அப்படின்னா கேல்தா ஹூம். நான் தினமும் விளையாடுகிறேன். மே ரோஜ் கேல்தா ஹூம். நான் டெய்லி விளையாடுறேன். கேல்தானா விளையாடுகிறேன். ஓகே, லாஸ்ட் ஒன். இன்று உணவு நன்றாக இருக்கிறது. நம்ம அம்மா ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம அம்மா கிட்ட சொல்கிறோம், இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்று உணவு நன்றாக இருக்குது. அது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஆஜ் கானா அச்சா ஹே. இன்றுனா ஆஜ். உணவு அப்படின்னா கானா. நன்றாக இருக்கிறது அப்படின்னா அச்சா ஹே. சப்போஸ் ரொம்ப நன்றாக இருக்கிறது அப்படின்னா பகுத் அச்சா ஹே. ஸோ அந்த பகுத் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். இன்று உணவு நன்றாக இருக்கிறது அப்படின்னா ஆஜ் கானா அச்சா ஹே. இன்று உணவு நன்றாக இருக்கிறது ஆஜ் கானா அச்சா ஹே. இன்று உணவு மிகவும் நன்றாக இருக்கிறது. அந்த மிகவுங்கிற வார்த்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஆஜ் கானா பகுத் அச்சா ஹே. அந்த பகுத்துங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்று உணவு நன்றாக இருக்கிறது ஆஜ் கானா அச்சா ஹே. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 15 பேசிக் ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்த்தோம். எல்லாமே ரொம்ப கேஷுவலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் தான். ஸோ ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.